திரைப்பட நடிகர் எதிர்கால இளைஞர்களின் சிந்தனையை தட்டி எழுப்பி நாடக சிற்பி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களை அகவை தினமை என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு உசிலம்பட்டி சமூக செயல்பாட்டாளர்களின் சார்பாக சமூக ஆர்வலர்களின் சார்பாக தமிழ் போல் தரணையில் பெயரும் புகழும் பெற்று வாழ்த்துகிறோம். நல்ல உள்ளங்கள் உசிலை பிரபு சோழன் அன்பு உறவுகள் சார்பாக தென்னமர கண்டுகளை கொடுத்து மர வளர்ப்போம் மலையை கொண்டு வருவோம் என்று முதலில் அதிக மரக்கன்றுகள் நட்டவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அதற்கப்புறம் இந்த முக்குலத்து சமுதாயத்தில் பிறந்த பத்மஸ்ரீ விவேக் ஐயா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அண்ணன் தம்பிகள் இந்த மரத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் முகத்திலே நான் அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கிறேன். என்னை நீங்க பார்க்கவே இல்லையாப்பா? என்னைய மாதிரியே ஆக்டிவ் பண்ணுவானே. உண்மையிலே நாடகத்தை பார்த்து பிறந்த தங்க குழந்தை உங்கையால விடு வளரும் உள்ள கொடுத்தாத்தே வேமா வளரும். கச்சா எதுவுமே கேட்கலையா புதுசா மறக்காம நடுவேன். நன்றி நன்றி. தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே ஜேபி பிரதர்ஸ் போட்டா தெராப்பி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக என் தம்பி என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜேபி பிரதர்ஸ் போட்டோகிராபர் உசிலம்பட்டி. நன்றி என் தம்பிகளே. நீங்க வந்து உள்ள நட்டு விட்டு போயிடாதீங்களா? அன்பாலயத்தில் நடனம் பொன்னாடை போத்தி எங்களை புகழாரம் சூட்டி இந்த ஊருக்கு வரவழைப்பதற்காக அரும்பாடுபட்ட இந்த பூதிபுரம் இந்த மந்தேவன் கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பங்காளிகளுக்கும் வெளியூரிலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் உள்ளூரில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எல்லாத்துக்கும் எம்.கே.ஆரின் பணிவான இரவு வணக்கம். இன்று ஜூலை 6ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு தமிழ் உறவுகள் அத்தனை பேர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டீங்க. அந்த போனை எடுக்க முடியல. காரணம் தினசரி நாடகம். அதனால தூங்கி விட்டு வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பின உறவுகளுக்கு பதில் சொல்ல முடியாட்டாலும் உங்கள் பாதத்துக்கு என் சிரசை காணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பேசுவது உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா என்று தெரியலை. ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விடுறேன். புரிஞ்சா சிரிங்க, இல்லைன்னா வீட்டில் போய் படுங்க என்பதை வணக்கம். பச்சதுண்டு சம்சாரி பயனே கட்டவழிகன்னும் முதல நீ கண்டெடுத்து தொழில. இந்த நாடகம் இந்த மந்தையம்மன் கோவில் மந்தையம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் 2 மணிக்கெல்லாம் நிறைவாகிவிடும். அதே உண்மை. பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவ செல்வங்களே அப்படிங்க போது சொல்லக்கூடாது. 3 மணி எங்க நிலவரம் சரியில்லை போக போகும். ஆமா, நீங்க வந்து 2 தடவை டான்ஸ் கூட கட்டிப்பிடிங்க. விழா கமிட்டிக்கு இன்னைக்கு ஒரு அரிய வாய்ப்பு. டான்ஸ் தான் புத்தாட்டம் போடுறவர்கள் உள்ள போய் சட்டியை அலசவும். ஹலோ எப்போ ஆரம்பிச்சு போற. ஹலோ ஹலோ இத வந்து விட்டா சிரிப்பாய் சிங்கம் நம்ம ஏரியா புலிக்குட்டி முண்டை சட்டியை ஒழுங்கா போடும். வாடா வாடா ராமு, வாய்டா ராமு. என் தம்பியடா என் சிங்கம் குட்டி குடிக்க கூடாது, குடிக்க கூடாது. அவன் குடிக்கிறா பார்த்தா நாளைக்கு பூர்ணம் வந்து சேர்த்து போட்டு குடி. ஹலோ தம்பி தம்பி தம்பி, அந்த கப்பல தண்ணி வந்துருக்கலாம். ஊத்து மரணையை கொண்டு வந்து என்ன எரிச்சிருக்கியா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணித்தால் பிரிவுகளும் விலகுமா தேவர். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்கு தெரியுமா?
நல்ல மருந்து அக்கோவன் 30 பிறந்த மருந்து எங்கள் அன்னையிலிருந்து ராணி பெற்ற என்பது என்னவென்றால் பிறந்த நாள் என்பது என்னன்னா அந்த பிறந்த நாள் அன்று பிறருக்கு வயிறார சோறு போட்டு மனம் குளிர செய்வதே பிறந்த நாள் எனப்படும். கைதட்டலாம். இப்ப நம்ம அப்படிலாம் கொண்டாடுறது கிடையாது. பணம் வச்சிருக்கிற திமிரு மயிருக்கு சில பேர் பார்த்தா பிறையை கொண்டு வந்து மூச்சில் அடிக்கிறேன், 20 கேக்க கொண்டு வந்து சேச்சி வச்சு வெட்டுறாங்க. உண்மை. அதனால பிறந்தநாள் கொண்டாட உறவுகள் எல்லாம் அன்றைய பிறந்தநாள் அன்று கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் அத்தனை பேருமே தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவராக இருப்பீர்கள். கைதட்டலாம். என் தம்பிகள்லாம் இருக்காங்க. என் தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவு விஷயங்கள் ப்ரோ, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து நீங்கள் எல்லாம் டச் செல்லே பாடத்தை படிக்காமல் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, அவங்க அப்பத்தாவுக்கு 12 கிலோ போச்சு எப்படி என்று பாடுகளை கேட்கணும். அப்புறம் யானை கரணி படங்களை பாருங்கள். பிரிப்பேடு உன்னை விளக்க மாட்டாடி முண்டை, சிரிக்கக்கூடாது, படிக்க வேண்டும். இந்த காலத்திலே படித்தால்தான் உயர முடியும். இன்ஸ்டாகிராம் பாருங்கள் உறவுகளை. நான் சொல்வதற்கு முன்னாடி அவங்களே எல்லாம் பெற்றதாகிறப்பந்தான் பிள்ளைகளை கெடுப்பதற்கு 100% போராடுறீங்க. இங்க வாரு, அம்மா அப்பா கெடுக்கிறாங்கன்னா அது கைதட்டாங்கட்டா. மேடம் அங்கே உட்காந்து லாங்கில் உட்காந்து பல்ல காட்டி சிரிக்கிற மேடம், உங்க பிள்ளை இதுல இருக்கானா தோசைக்காரங்க மண்டையில அடிக்க மேடம், என்னையே நோத்தாமமான்னு சொல்றாங்க. அப்ப உங்க அனைவருக்கும் ஒரு விஷயம் தெரியாது. என் அன்பு உறவுகளே, இந்த பகுதியிலே நாடகம் என்று சொன்னால் 100 பப்புனுக்கு மேலே நாங்கள் இந்த பகுதியை நாடகம் வாங்க வேண்டாம் என்று சங்கத்தில் எழுதி போட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் எப்பொழுதும் உயிர் உள்ளவரை வருவேன். ஏனென்றால் நான் ஒரு உதுத்தவை என்பதை உங்கள் மத்தியிலே ஆணித்தனமாக கூறிய கைதட்டலாம் எல்லாருமே. எனக்கு தேவை 10 பேர் நல்லா இருக்கணும். அதற்காக எந்த இமிசையும் கொடுமையும் எத்தனை மண்டல குண்டுகளையும் வீசினாலும் நான் தாங்குவேன். ஏனென்றால் இந்த செக்கான ஒன்றைக்கு அங்கிட்டு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு அப்படின்னா, ஆரம்ப காலத்திலே எங்க ஐயா முனியாண்டி அவர்கள் இந்த பகுதியிலே சோழநாத்து வாங்கிட்டு வந்திருக்காரு என்பது எனக்கு பெருமை. ஆமாப்பா, மாட்டுக்கு இடையில எங்க ஐயா மானாவ
இருந்து வண்டி ஏற்றிட்டு வந்து இங்க சோழநாத்து வாங்கி போயிருக்க. அன்று மாடுகளுக்கு பசி இல்லாமல் சோழநாத்து கொடுத்து வாயிலா சீமனை காப்பாற்றினார்கள். இன்று இந்த வாய் உள்ள சீமன் இந்த எம்ஜிஆர் என்ற எருவுமானையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் என்பது எனக்கு பெருமை. கை தட்டலாம். நீங்கள் அத்தனை பேருமே அமைதியாத்து தம்பி முக்கி பேசக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டேன். நன்றி ப்ரோ. கோமாளி எங்களா? நான் தான் கோமாளி. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. கோமாளி எங்க? நான் தான் கோமாளி. அது டான்ஸ் ப்ரோ. அப்பா அன்பாலயத்துக்காக சிறி நன்கொடை ராவண்ணா, ராதாகிருஷ்ணன், மகன்கள் நிலவன், இனியன் என் தம்பிகள் சார்பாக 201. உங்க அப்பா பேரு ராதாகிருஷ்ணனா? போலந்து ஓட்டு ஒரு ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி வர்றனால எத்தனை ராதாகிருஷ்ணன் பிறந்தாலும், எத்தனை ராதாகிருஷ்ணன் பிறந்தாலும், எத்தனை கருப்புஜாமி பிறந்தாலும், எத்தனை முனியாண்டி பிறந்தாலும், எத்தனை ராகுல் கோகுல் அப்படி பேர் பிறந்தாலும் தெய்வீக திருமகன் ஓனா முத்துராமலிங்க தேவரையா போல் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனால் செய்தி வீடி என்பது செய்தி வீடி அடிப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். அதுக்கு ஏன் செய்தி வீடி உருட்டி செய்து உள்ள திணிப்பதே செய்தி வீடி எனப்படும். அண்ணே 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 ஏ அன்னைகளா நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன். சாவச்சா ஜக்கு நீ விழுந்துகிட்டு கல்ல மரவ கனத்ததொரு அகமுடையா. இது மூணு சேர்ந்ததான் முக்குள். தெய்வீக திருமகன் என்ன சொன்னா சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் எந்த காலத்திலையும் எல்லா சாதி மக்களையும் அரவணைத்து வாழுங்கள், ஆனால் முக்குளத்தோடு ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னார் பசுமன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையர். ஆனால் இன்று என்னுடைய கருத்து முக்குளத்தினிடம் ஒற்றுமை இல்லை கிடையாது. ஆனா ஒரு ரத்தம் ஒரு இனம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தால்தான் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும். அன்புறவர்களை இன்னைக்கு 100 ரூபாயை கைமாத்து கொடுத்து செக்காலத்தில் 100 பேர்த்த சொல்றேன். 100 ரூபாய் கைமாத்து கொடுத்துருக்கேன் தரமாட்டேன். ஆனால் தன்னுடைய 32 கிராம நிலத்தையும் தாரவாத்து கொடுத்து 18 சித்தரிலே ஒரு சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகான் யார் என்றால் பசுமன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா. இங்க இருக்கிற எத்தனை பேர் தண்ணி அடிக்க மாட்டேங்கன்னு கொஞ்சம் கை தூக்குங்க. பரவாயில்ல, முதல்ல தூக்குனதே தண்ணி அடிச்சாலுமே. என் தாய்மார்களுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் செலவைக்கணும். உண்மைதான். அந்த வாரு அப்படி போறிய சிக்க அதுக்கு மாட்டு கோமியத்தை குடி. எங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன். நான் சொல்லும் போது உங்களுக்கு எரிச்ச மதுராட்டே இருக்கும். குடிக்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. பட்ட துயரங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. குடித்தா முதலில் நம்ம வீட்டில் மரியாதை இருக்காது, பிறகு நம்ம ஊரிலே மரியாதை இருக்காது. குடிச்ச மனுஷன் ஒரு நாள் குடிக்காம இருந்தாலும் அவனுக்கு பட்டம் குடிகாரன் என்ற ஒரு பட்டம். உண்மைதானே? சாதிக்கலாம். குடிக்காட்ட நிறைய சாதிக்கலாம். காத்தாலாம் கை தட்டுது. இனிமே பொம்பளையாளுக்கு ஒண்ணு சொல்றேன், காத்தாக்களா நாளிலிருந்து நீங்க குடிக்க ஆளுக்கு 2 ஆப்ப சாப்பிட்டு புருஷனை கூட உலகிட்டு வெதர்ல ஆட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயோ என்னை வல்ல பாக்குறேன். ஹலோ கொஞ்சம் சார் மைக் வாங்க ஐயா.
ஹலோ இந்த பாட்டு கீழே வச்சேன் தம்பி ஒரு எக்கோ வச்சு சாப்பிட்டு வச்சு ஹலோ மக்களை எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்படி சொன்னாரு அத்தோவனும் போதிலே அத்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய செய்யங்களை சொன்னாரு இளைஞர் கையில தான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா பிறந்த மாவட்டத்திலே பிறந்தவர் தான் தெய்வீக திருமண முத்துராமலிங்க தேவரை. இந்த நாடகம் என்ன நாடகம் என்று தெரியாமலே சில பேர் வந்திருப்பீங்க. வள்ளி திருமணம் வைக்கிறார் என்றால் இந்த வள்ளியும் முருகனும் மாலை மார்த்து விட்டு போனாத்தான் அந்த கிராமத்திலே 5-6 தூத்த உலகம் என்பது ஐதீகம். முருகனுக்கு தாரம் அது ஏன் 2 தாரம் என்றால், இந்த பொண்டாட்டி கோயிலுக்கிட்டு வஞ்சு விட்டால் அந்த பொண்டாட்டி போய் கஞ்சி கொடுத்துக்கலாம் என்று அந்த முருகன்
நினைக்கிறீங்க 2 டொங்கா சென்று அது கிடையாது. நாளைக்கு புடிவட்டு போனால் கட்டா கட்டா சிரிக்கிறாங்க என் தம்பிகள் எல்லாம். என் தம்பிகள் எதற்காக என்னை பார்த்து ஏழாமா சிரிக்கிறார் என்றால் மொத்த ராரத்துக்கு வழியிலேறா முண்டை என்று சிரிக்கிறார். இன்னைக்கு எங்கு சென்றாலும் ஒரே கேள்வி, என் செவிகளை செருப்புட்டை அடித்தது போல் இருக்கிறது. என்ன கேள்வி என்றால் என் தம்பிகள் எல்லாம் அண்ணா பொண்ணு இருக்கிறதா பொண்ணு இருக்கிறதா என்று இனிமையான குரலில் கேட்கிறார். நான் சொன்னேன் எந்த பிள்ளையும் கிடையாது, வேக்கல்ல இல்லைன்னு. உடனே என் தம்பி ஒருத்தன் சொன்னான், 4 உள்ள தாய் எங்கேயாவது இருந்தா சொல்லு, அதை கூட நான் கற்பப்பை இல்லாட்டாலும் பரவாயில்ல, சவுளிக்கடை கட்டப்பையை வச்சு ஒரு போர் ஓட்டுக்கிறேன் சொல்றான். காரணம் எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஏனென்றால் இன்னைக்கு நான் பிறந்த நாள் அன்று மௌன வரவர் கை தட்டலாம். நீங்க உலகத்திலே அரிய வகை பிறப்பு என்றால் பெண்ணாக பிறக்க வேண்டும். தாய்மார்களே கை கோஷங்களை எழுப்புங்கள், கை தட்டுங்கத்தா. பெண்ணாக பிறக்கணும். ஏன் எப்பயுமே பெண்ணுக்கு தான் மரியாதை. எந்த யானை கதை சொல்ல முடியாது. பிறந்த நாளைக்கு யானை செத்து போச்சு. ஏன் பெண்களை சொல்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு வாங்க போறாப்புல இருந்தா பொம்பளை தான் கூப்பிடுவாங்க. ஏன் தாய் நிறைய குணத்தோட முன்னாடி போ மகாலட்சுமி. ஒரு கும்பாஜியா இருந்தாலும் நிற குணத்தோட போச்சுறாங்க. ஆனா ஆம்பளையால ஏன் நிற குணத்தோட போச்சுடல? அந்த காலத்து பாட்டீங்க, இவன் ஏற்கனவே நிற ஓடல இருப்பேன், இந்த குணத்தை கொண்டு போச்சோம்னா அந்த குணத்தை கொண்டு அனுபவிச்சுட்டு ஒரு கோட்டை வாங்கி கொடுவேன். அதனாலதான் மகாலட்சுமி என்று பெண்களை பாட்டையங்கூட்டை காலத்துல இருந்து வணங்குறோம். தாய்க்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது உலகத்திலே. பசிய போக்கி பிறருக்கு பசி என்றால் உதவி செய்ய என்று அன்றே சொல்லிக் கொடுத்தவள் பெற்ற தாய். ஒன்னும் பருப்பு வேகல, பருப்பு வேகாட்டாலும் பரவாயில்ல, எத்தனை சிலிண்டர் காரியம் தம்பி நீங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டு போய் செக்கானத்துல போற முடியுமா? அங்க எத்தனை வண்டி போகுது வருது, டீயனை மட்டும் நோட் பண்ணி எனக்கு அனுப்பி கொடுங்க. இந்த வெறும் சொல்லி வாங்க. எங்க அண்ணன் ஒரு வருஷம் நடக்கிறாரு. என்ன காரணம்? என்ன காரணம் என்றா அது வீடு அதுக்கே தெரியல. ஆனா ஒரு நிமிஷம் ஆம்பளை உரா கண்ணீர் மல்க வேண்டி பாருங்க, மன உரி பாருங்களேன். ஓகே ப்ரோ, அடே ஒன்று சரியா, ஒரு சிறப்ப கலந்து என்னை அடிக்கிறியா? காலாவுக்கு நாடகம் என்று நான் வீட்டுக்கு போயிடுறேன். சுடான் மிஸ்டர் நீக்குலாம். அப்போ என்ன காரணம்? 2 வருஷம் அதிகமாகி விட்டுதான் பாரு. எங்க அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே மன உளைச்சலுக்கும் மன வலிக்காக குடிக்கிறார்கள். குடித்த எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேருமே கருணைங்க தான், நல்லவர்கள் தான். தம்பி இருக்க தம்பி, உள்ள கதையே சொல்ல முடியல, நீ யானைக்கு போயிட்ட. இன்னைக்கு உனக்காக பூனையும் அட்டப்பூச்சி செய்தால் எப்படி என்று ஒரு யோசனை செய்திருக்கிறேன். ஆனால் எதுவுமே இல்லை. ஒரு பாடலை பாடுகிறேன். என் தங்கங்களே, என் செல்வங்களே, அங்கே வந்து நில்லுங்களே. தம்பி தம்பி கொஞ்சம் வாருங்க. எக்கோ வைக்க பண்ணுவாங்க. ஹலோ ஹலோ, தேர்தலுக்கு என்ன தேசம்? ஐயா வாத்தா பாடா போது எத்தனை மேடையில பாடியிருக்கேன். அருள் பிடிக்கும் எனக்கு, எனக்கே என்னமோ பிடிச்சிருச்சு. ஹலோ ஹலோ, என் அண்ணன் சொல்லுது அதுக்காக. அது தேவரையா போதுதானுங்க. சரிதானே அண்ணே? தேசத்துக்கு 2 கண்ணுங்க. அது தேவரையா போதுதானுங்க. இந்திராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. வெள்ளையன தேவரையா போசி எரிச்சார். அது
மிதிச்சார் தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க ஐயா முக்கிய தேவரங்க தலைவர்கள் எத்தனை பேரு தமிழ்நாட்டுல தலைவர்களோ எத்தனை பேரு பசும்பொன் சிங்கம் போல வாழ்ந்தது யாரு இந்த தலைவர்களோ எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு தேசத்துக்கு 2 கண்ணனே துண்டு போட்டானே நம்ம தேசத்துக்கு 2 கண்ணனே அது தேவரையா போதுதானே ஆமா முக்கிய தேவரங்க முக்குளத்தூர் மக்களும் பாரு எங்க தேவரையா மாறிதானே ஆமண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போதுதானங்க கை தட்ட மாட்டீங்க எல்லாரும் என்ன நகரத்திலும் பொன்னாரமா விளங்கக்கூடிய இந்த நாடகம் எதற்காக இப்படி வைக்கணும் ஏன் வைக்க வேண்டும் என்ன காரணத்துக்காக வைத்திருக்கிறார்கள் இந்த புண்ணிய பூமியிலே என்று நோட்டீஸை பார்க்கும் பொழுது மனதுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் பூதிபுரம் கிராமத்திலே அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் 48ஆம் நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சங்கிலியங்குளம் வெள்ளையாண்டி தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அம்மன் பிடிக்கி வகைராக்கள் 3 பாட்டன் மக்கள் மற்றும் பூதிபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக தமிழகத்திலே தல சிறந்த நாடக நடிகர்களை எஃப்சி எடுக்காத ஒரு மகேந்திரா வேனில் அழைத்து வந்து ஒரு பெப்சியை குடித்துவிட்டு பப்சியை தின்றுவிட்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ சிரிப்பா சிரிக்குது ஸ்ரீ பலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது மனுஷியாக நடைபெறுகிறது நடிப்பு சவேந்தன் நடிப்புக்கு இவரே மன்னன் வேல் பிடிப்பதில் கெட்டிக்கார் வேஷம் போடுவதில் பச்சிலம் குழந்தை பாலகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிகே ராஜாராம் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து ராஸ்கல் ராஸ்கல் கட்டப்பமும் ஓமத்துறை குயிலா குயிலா குயிலே குயிலே இன்னும் கோபம் குயிலே உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வரும் மாவனே குபுர குயில் செவலை பார்த்து நடு சாமத்தில் சாமந்திப்பு ஆள அசத்து வெட்டி வரும் ஆசம் விரல விட்டா பேசும் இது போன்ற பல பாடல்களை பாட உள்ளே தயாராக நிலையில் தங்க மங்கையாக அரிதாரம் பூசிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு தங்கச்சி மன்னார்குடியை சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று ஏன் நீ பிறந்த? உனக்காக பாடல்கள் எழுதப்பட்டதா? இவர் சாப்பிடும்போது பாடல், மகேந்திர வேனில் ஏறினாலும் பாடல். காரணம், பாட்ட சொல்லியே சேன வைத்து இருக்கிறார். ஆனால் என் அன்பு நண்பன், ஆருயிர் நண்பன், எதிலையுமே கெட்டிக்காரன் இன்னைக்கு வந்திருக்க நாரதர் 300 மூடை சிமுண்டு மூடையை ஒரு ஆள் களவு ஓட்டு இலச்சு படுத்துக் கொள்வார். மாட்டுத்தாவணி காகரி மார்க்கெட்டிலே 300 டன் முட்டைக்கோசை ஒரு ஆள் உரித்து தள்ளிவிடுவான். ஆனால்
அவன் செய்த பாவமோ, அவன் மண்டை மேல இறைவனுக்கு கோபமோ. மண்டையில் மசுறு இல்லை. மண்டையில் மசுரல்லாட்டாலும் உசுரை வைத்து தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அன்பு பிரான்ஸ் வையாபுரியை சேர்ந்த கொய்யாபுரி மகன் செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்த ஒரு ராஸ்கல். இந்த துணியை அத்துட்டு போதும் இந்த காத்து முண்டமா தெரிய போறாங்க. ஐயா அதை கேட்க கொண்டு வாங்க போ. ஐஸ் உரியுமா? ஐஸ் உருனான்னு பரவாயில்ல, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன். அண்ணே என்னண்ணே எப்பா அங்கண்ணே உங்க அண்ணே இருந்துச்சு, ஒரு அம்மு வச்சிருந்துச்சு, ஒரு ஆப்பு, அவருக்கு ஒரு 3 நிமிஷம் ஊற்றி படுக்க போடுங்கப்பா. இந்த கேக்க யாரும் திங்காத அளவுக்கு பிரே அடிச்சு விடுங்கப்போ. ஏய் என்னுடைய பிறந்த நாளை இந்த பூதிபுரத்திலே தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுகள் அதை கொண்டாட வந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உயிர் சொந்தங்கள் என்றால் நீங்கள் அத்தனை பேருந்தான். இன்னொரு பிறவி பிறக்க மாட்டேன். அப்படி பிறந்தாலும் இந்நாடகத்திலே நான் கோமாளியாக பிறக்க வேண்டும். நீங்களும் இப்படி தொடர்ந்து என் பாசத்தோடு இருக்க வேண்டும். நன்றி உறவுகளே. தாய்மார்களுக்கு நன்றி, தகப்பைமாருக்கு நன்றி, அண்ணன் தம்பிக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி. எத்தனை ஹலோ ஹலோ தொடர்ச்சியாக என்னுடைய பிறந்த நாளில் இந்த பூதிபுரம் இந்த மந்தையம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அத்தனை மக்களும் இந்த இளைஞர்கள் என் தம்பிகள் என் மீது வைத்த பாசத்துக்கு நான் சினிமா துறைக்கு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இந்த பூதிபுரம் கிராமத்தை மட்டும் நான் உயிர் உள்ள வரை மறக்க முடியாது. காரணம் என்னுடைய பிறந்த நாளை நான் இதுவரைக்கும் இப்படி கொண்டாடியதே அல்ல. எத்தனையோ தம்பிகள் கேட்பாங்க, கேக்கு வாங்கிட்டு வர, அதெல்லாம் வேண்டாம் தம்பி, அந்த இதுக்காக 10 ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், அதே உண்மை. ஆனால் என்னுடைய தம்பிகள் அண்ணங்கள் அந்த அன்புக்காக இந்த மேடைகளே கொண்டாடி அதை நினைக்கும் போது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து விட்டேன். இந்த பூதிபுரம் மக்களை சந்தித்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. தாய்மார்கள், அண்ணன் தம்பியை, வெளியூர்லேருந்து வந்த அண்ணன் தம்பிகள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் அன்பு அண்ணன் மாவடி கோட்டையிலே கல்லர் வம்சத்திலே பிறந்து இன்னைக்கு நம்பர் 1 ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தியாக உலகம் முழுவதும் பவனி வருகிறார். மாவடி கோட்டை MK ரத்னப்பா அண்ணன் எனக்கு பொன்னாடை போத்தி என் பிறந்த நாளுக்கு கௌரவப்படுத்தி எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.
கருவன்னூர் நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணன் பாபு சார்பாக எனக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்த அண்ணனுக்கு நன்றி. நன்றி. அப்படியே உள்ளே கொடுத்துருனேன். அந்த துண்டை அவனே கொண்டு வருவேன். இதுக்கு எதுக்கு எனக்கு போட்டானே தெரியல. அதனைத் தொடர்ந்து ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் மூத்தவர் மாவடிக்கோட்டையை சேர்ந்த இன்னைக்கு வந்து தலை சிறந்த ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி. இவர் கிராமத்திலே நாம் ஒரு பதவிக்கு நின்றா கூட நம்ம சொந்த வந்தவங்க கூட நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வைப்பது இல்லை. அந்த காலத்திலே தென்னிந்திய திரைப்பட சங்கத்திலே, தென்னிந்திய திரைப்பட சங்கம் இங்கே இருக்கு, நடிகர் சங்கம் இங்கே இருக்கு. அங்கே போய் ஒரு நாடக நடிகர் செயற்குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டு அதிக ஓட்டில் வெற்றி பெற்றவர் யார் என்றால் இங்கே ஹார்மோனியத்தை கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் மாவடிக்கோட்டை எம்.கே. ரத்னப்பா அவர்கள் தான். அங்கேயும் போய் ஜெயித்து எங்களுக்கெல்லாம் பேர் சேர்த்தாருங்க அண்ணே. எம்.கே. ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம், பின் பாடல். சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, அவர் தேனினம் இனிய மொழி பேசி வந்த தங்கம் தான் தம்பி, தேவசிங்கம் தான் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, தேவ தெய்வம் தான் தம்பி, தேவ தெய்வம் தான் தம்பி. நாட்டு மக்களின் இதயங்களில் தேவர் வாழுகிறார் தம்பி, இந்த நாட்டு மக்களின் இதயங்களில் தேவர் வாழுகிறார் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, தேவ தெய்வம் தான் தம்பி, தேவ தெய்வம் தான் தம்பி. அகிலத்திலே தேவ ஜோதியாகவே வாழுகிறார் தம்பி, இந்த அகிலத்திலே தேவ ஜோதியாகவே வாழுகிறார் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, தேவ தெய்வம் தான் தம்பி, தேவ தெய்வம் தான் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, அவர் தேனினம் இனிய மொழி பேசி வந்த தங்கம் தான் தம்பி, தேவசிங்கம் தான் தம்பி. சேது நாட்டிலே பிறந்து வளர்ந்த தெய்வம் தான் தம்பி, தேவ தெய்வம் தான் தம்பி, தேவ தெய்வம் தான் தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகவர்த்தமான் கோடையடி குமரன் தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பான் கலை உலகிலே. அதனாலதான் எத்தனை விருதுகள் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சாலும் பெருமை அல்லடா. உனக்கு வைத்திருக்கின்ற பேரே மிகப்பெரிய ஒரு வரலாறுடைய பெயர். என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி மருது, தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை செய்வ மருது.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அறிவியாரு அறிவியாரு கரகோஷங்களை எழுப்பலாம் தம்பி தட்டி போர்வ உனக்கு தேவையே வாழ்த்துக்கள் போர்வ பயல்கடா பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி கலைக்கு வயது முக்கியமில்லை ஆனா ரத்த ஓட்டங்கள் தான் முக்கியம் அருமையா உட்கார்ந்திருக்கிறார் வண்டி மாடு ரேசுபத்திர கோட்டையூர் கணேசை மாதிரி வாழ்த்துக்கள் எந்த ஊர்ல கொடுக்கிற துண்டும் அவர் வீட்டுக்கு கொண்டு செல்வதில்லை அதற்கு உதாரணம் இங்கே கவனிங்கள் எத்தனை துண்டு 7 துண்டை வைத்திருக்கிறார் ஏனென்றால் ஓதம் சமப்பான் எனது அன்பு அண்ணன் தட்ட ஆரம்பிச்சியா புதுக்கோட்டையை சேர்ந்த மூர்த்தி ஒரு ஆல்ரவுண்டை அசைப்பார் எங்கே மூர்த்தி போதும் அது வராலப்பா குறைத்து விட்டார் இப்பொழுது குறைத்து விட்டார் போறா ஏ ஏ ஏ ஏ நீ அடிக்க அடிக்க அவங்க எப்படி குத்தாட்டம் போடுறாங்க இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம் அவங்க குத்தாட்டம் மட்டும்தான் போடுவாங்க இங்கே அங்கே எங்கே சிறந்த முறையில் சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிற எனது அன்பு அண்ணன் புதிய டிவி ஸ்டார் டிவி புவனேஸ்வரி டிவி புகழ் பேரே சொல்லலையே நீயா குத்திக்கிறிய இதுதான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கம்பு எடுக்கும் போதே எவன் தப்பு செஞ்சானா அவன் முசு முசுன்னு அழுதுருவேன் அதை வச்சே சட்டையை வச்சு பிடிச்சிக்கிட்டு அடிப்பார் வாத்தியார் அந்த மாதிரி உன் பேரை சொல்லவே இல்லையே ப்ரோ புதுக்கோட்டை என்னமோ கண்டேன் உன்னைய நாடகத்தில் முத கண்டேன் அதனால தான் எங்கள் அண்ணன் பேர் நீலகண்டன் நீ திருந்த மாட்ட வாழ்த்துக்கள் ஆடல் அரசிய அபிநய சுந்தரி 2 பிள்ளை பத்த தாய் உண்மையத்தையும் சொல்லுவேன் ஏன்னா கும்பாஜிட்டேன் ஆமா ஆள் அனுப்புவா நிமிந்தாலும் வேலைக்கா சித்தாலும் வேலைக்கா உனக்கு என்னப்பா பிரச்சனை இருப்பா அண்ணே நோட்டீஸை வாசிக்காம என்ன வாசிக்கிறது பேசாம நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன் ஏன்னு கேளு உங்க எல்லாத்தோடையும் நான் ஊர்ன ரத்தம் ஆயிட்டேனப்பா எத்தனையோ பப்புன்னு வரமாட்டேங்கன்னு ஆரம்பத்துலான்னு சொன்னேன் நான் மட்டும் எதுக்கு வரேன்னா எங்க அண்ணன் தம்பி கோணம் எனக்கு தெரியும்ப்பா எப்பாய் ஏ சித்தப்பு மைனே ஆளை வர சொல்றேன் இந்த டான்ஸை கூட்டிட்டு போய் 2ஆவது தடவை கட்டி டொக்காசு போறியாக்கவா இந்த ஒரு வேலை தானப்போ உங்களுக்கு நான் பார்க்கல மாமா வேலை அதையும் 2027 செக்கானத்தில் ஒரு ரூம் போடுறேன் கப்ளிங் செய்வது எப்படி அடே அடே எங்க அன்னைங்க தான் அப்படி இருக்குன்னா நீங்க ஏன்டா அப்படி இருக்கே தம்பி ஒழுக்கமா இருக்கணும் இல்லைன்னா சேச்சிபில கொண்டு போய் தண்ணியில் அள்ளி போட்டுருவேன் ஆடல் அரசிய அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை கருப்பு அழகி ஆஹா ஓகோன்னு சொல்லுங்கப்பா அதான் சொல்லிட்டாப்லே சொல்லுங்கப்பா நமக்காக தானே அது பொம்பளை பிள்ளைப்பா
சொல்லு. புதுக்கோட்டைப்பா, புதுக்கோட்டை சத்தியா பிரியாப்பா, உங்களுக்கு கொழுந்தியாப்பா. தட்டினது போதும்பா. நகைச்சுவை மன்னர்கள்ப்பா, நகைச்சுவை மாமணிகள், என்னுடைய மாணவர்கள், தூணவர். என் தம்பி சொன்னது போல எத்தனையோ பேர்த்தை வளர்த்து விட்டார்கள், வளர்த்து விட்ட உன் வாயிலே வச்சுட்டு போயிட்டீங்க. ஆனா நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். இந்த உலகத்திலே எல்லாரும் வாழ்ற நாள் கொஞ்ச நாள், அவ்வளவுதான். நல்லவனுக்குத்தான் எல்லா குற்றங்களும் வந்து சேரும், கடைசியிலே தர்மம்தான் வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏப்பா, என்னை எல்லாரும் யூடியூப்ல பார்க்கறதுனால தெரியுது, இத்தனை பேர் துறவு பண்றாங்க, என் பாட்டுக்கு இருக்கான இந்த கோமாளி நீங்க நினைக்கிறிய. இங்க உட்கார்ந்து இருக்கிற எங்க அண்ணன் தம்பிகளுக்கு எத்தனை துறை இருப்பேன் இல்லையாப்பா? விடுங்கப்பா. எங்க ஐயா தான் சொன்னார், இந்த உலகத்துல எங்க ஐயா சொன்னார் அன்னைக்கு, இன்னைக்கு மழை பெய்யுது தண்ணி கிடக்குன்னு சந்தோஷப்படுறீங்களடா. யாரு? முத்துராமலிங்க தேவரையா சொன்னார். இந்த தண்ணியை ஒரு நாள் நீங்க விலை கொடுத்து வாங்கக்கூடிய அவலநிலை வருமடா தமிழ்நாட்டில் சொன்னார். அதே மாதிரி வந்து விட்டது. ஒரு சொன்ன வாக்கெல்லாம் பலிக்குது. போய்கிட்டே இருப்போம் எல்லாரும். என்னுடைய மாணவ செல்வங்கள் உள்ள நேரம் பார்த்தா பொம்பளைகள்கிட்ட வீடியோ கால் பேசி திரிவாங்க. நான் ஒன்று சொல்லி கொடுத்தா அவங்க ஒன்று செய்கிறாங்க. ஏத்தா அந்த கேட்க அட்டையை மிச்சம் வைங்கத்தா, அதையும் விட்டு நறுக்கி தின்னுங்கத்தா அட்டையை. அங்கே வாரு எங்க அக்கா தங்கச்சியில் அட்டையை எந்தனக்கா, இந்த கேட்க எதுக்குப்பா அங்கிட்டு கொடுத்திய, அதுக்கு பாஞ்சுக்கிற போதுங்க. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்த்ராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டார். 2.25 அடி உயரம், 137 கிலோ எடை, ஒவ்வொரு மடுவும் 12 கிலோ. 12 என்ன குடிய கெடுக்க வந்தானே. பாலமேட்டில் பள்ளிக்கூடம் போய்விட்டு அப்பாவுக்கு துணையாக பானிபூரி போட்டாலும் நாடகத்திலே ரசப்பூரி போடுவேன். எனது அன்பு மாணவ செல்வம் மைடிய பால் உடிக்கிற புத்துரு, பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு அவர்கள் தொப்புளை காமித்து நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளிபடி அமைப்பு சிவகங்கை மாவட்டம் அங்கு 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 தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு. அப்போ பூதிபுரம் மண்ணுக்கு பாட்டு படிச்சிருவா அண்ணன் படிக்கிறேன். பூதிபுரம் தானப்பு தாதவட்டி, தாதவட்டி மண்ணிலே உதித்த ஒரு தங்க நிலா. எங்களது சொந்த ஊர் பூதிபுரம் இருக்கிறது தாதவட்டி. எந்த ஊரில் இருந்தாலும் உன் பாட்டுக்கு இந்த நாடே அடிமை அப்பா. ஜெயம் 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 மை ஜட்டி இதுதாங்க தாதவட்டி கிராமத்துல இருக்குறாங்க. பூதி ஊரம் சொந்த ஊரு, ஜெயம் மை ஜட் பாரு, ஊரெல்லாம் உங்க பாட்டுங்க. ஜெயம் மை ஜட்டி இதுதாங்க. ஏய் ஜெயம், பூதி ஊரம் கிராமம் சொந்த ஊருங்க. காட்டுல மேட்டுல படிக்கலங்க, பூதி ஊரத்துல உள்ள மேடதானுங்க. நீங்க வாழ்க வாழ்க ஜெயம் மை ஜட், நீங்க வளர்க வளர்க பூதிபுரம் ஜெயம்